வெல்கம் டு அவர் BLO ஃபேமிலிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது BLO நியூ வெர்ஷன். இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் BLO ஆப்பில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் சைடில் வரும். அதை ஓப்பன் டச் பண்ணோம்னா நம்மளோட லாகின் வரும். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் ரிக்வஸ்ட் OTP வரும். அந்த ரிக்வஸ்ட் OTP வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் போய்ட்டு ஆட்டோ ஃபில் கோட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வெரிஃபை OTP டச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக BLOவோட ப்ரொஃபைல் லான்ச் ஆயிருக்கு. நம்மளோட ப்ரொஃபைல் அதில் எல்லாமே வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்ட் நம்பரும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். அதில் க்ரீன் கலரில் எல்லாமே டிக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது க்ரீன் கலர் டிக்காக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம சப்மிட் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு கலர் கலராக 13 ஐகான்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR. இதை பார்க்க போகிறோம். இந்த ஐகான் 12th ஐகான் இதை டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஐகான் வந்து விசிபிள் ஆகும். இதில் EF டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராக்கர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா EF டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராக்கர்னு வரும். இதில் ஒரு ஸ்கேன் QR கோடு வருது. இதில் கிளிக் ஹியர் டு வியூ கலர் கோட் இன்ஃபோ அண்ட் பெண்டிங் டீட்டெயில்ஸ்னு இருக்கு. அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கலர் வந்து தெரியுது. என்ன கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒரு டார்க் பிங்க், லைட் கிரீன், லைட் ப்ளூ. இது என்னதுன்னு நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்குறேன். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுக்கு கணக்கீட்டு படிவம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க, என்யூமரேஷன் ஃபார்ம். இதை யார்கிட்ட வாங்கணும்னா நம்மளோட BLO சூப்பர்வைசர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட எலக்ட்ரல் லிஸ்ட் வந்து 1000 என்யூமரேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தமிழில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன், நம்மளோட எலக்ட்ரால் பர்சனுக்கு வந்து நம்ம வீடு வீடாக போயிட்டு அவங்கள்ட்ட கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இருக்கிற அவங்களோட ஃபோட்டோஸை வந்து ஒட்டணும், கலர் ஃபோட்டோவை ஒட்டணும். இதில் அதுலேயே பேரோட உங்களுக்கு வந்துடும், என்ன பேர். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர், அவங்களோட பேர் வந்துடும், அடையாள அட்டை என்ன, எல்லாமே இதில் வந்துடும், உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லணும். இப்போ வந்து இந்த ஃபார்மை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த பர்சன் அனுஷான்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபார்மை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் இந்த டார்க் பிங்க்ல தான் நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் பிங்க். இந்த டார்க் பிங்க் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு, எனக்கு என்ன கலருக்கு எது தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த கிளிக் ஹியர் டு வி கலர் கோட் இன்ஃபோ அண்ட் பெண்டிங் ஃபைல் டீடைல்ஸ் இதை டச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த கலரு என்ன மீனிங் அதில் ஜென்ரேட் ஆயிருக்கும். நான் சொன்ன மாதிரி டார்க் எல்லோ வந்து EF நாட் கலெக்டட், டார்க் பிங்க் EF நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். அதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேர் இதில் வந்திருக்கும் நம்மளுக்கு. லைட் கிரீன் வந்து EF கலெக்டட், அப்புறம் EF டிஸ்ட்ரிபியூட்டட், எத்தனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்ம் வந்து இதில் வரும். இப்போ வந்து டார்க் பிங்க் இருக்கு, நான் வந்து அந்த அனுஷாக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட அப்புறம் இதில் EF டிஸ்ட்ரிபியூட்டட்னு வரும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அந்த டார்க் ப்ளூ, டார்க் பிங்க்கு அந்த இதுலயே டார்க் ப்ளூ கலர்ல EF டிஸ்ட்ரிபியூட்டட் வரும். அதை வந்து டச் பண்ணணும். டச் பண்ணனா அது ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும், நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லையான்னு அது கேட்க போகுது. ஆர் யூ ஷூர் டு மார்க் டிஸ்ட்ரிபியூட்டட்? கேன்சல் எஸ். கொடுக்கல, தெரியாம நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து கேன்சல் கொடுக்கலாம். கொடுத்துட்டோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அது எஸ்ன்னு கொடுத்துட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்காட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல நம்மளுக்கு வரும். இப்போ இதுல வந்து நம்ம எத்தனை கொடுத்தோம் எத்தனை கொடுக்கல அப்படின்னு இதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா வந்து நம்ம இதை பார்க்கலாம். அந்த கிளிக் ஹியர் டு வியூ கலர் கோட் இன்ஃபோ அண்ட் பெண்டிங் டீடைல்ஸ் மறுபடியும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல நான் எத்தனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதுல தெரிஞ்சிடும். EF டிஸ்ட்ரிபியூட்டட்ல ஒரு ஃபார்ம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னே நீங்க ஹாட் காப்பியை எழுதி வச்சுட்டு நீங்க அதில் மார்க் பண்ணலாம். இல்லை ஆன் த ஸ்பாட்டே நீங்க பண்ணீங்கன்னா லொகேஷனோட நம்மளுக்கு வந்து அதில் சேவ் ஆகும். இதுல எல்லாமே வந்துடும், எத்தனை கொடுத்துருக்கோம் எத்தனை கொடுக்கல அப்படின்னு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.